உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. அல்லாஹ் தஆலா படைத்த படைப்புகளை மூணா பிரிக்கிறது. ஒன்று மலக்குகள், ரெண்டாவது மிருகங்கள் பறவைகள், மூன்றாவது மனிதர்கள். மலக்குகளை பொறுத்த வகையில் அவர்களுக்கு ஆசைகள் கிடையாது, இச்சைகள் கிடையாது, பாவங்கள் செய்யக்கூடிய உணர்ச்சிகள் கிடையாது. அவங்களோட வேலை என்னென்னா அல்லாஹு தாலாவுடைய கட்டளைக்கு அடிபணிகிறது, அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை செயல்படுத்துறது தான் மலக்குகளுடைய வேலை. அல் குர்ஆன் அல்லாஹு தாலா சொல்லி காட்டான், அல்லதீன லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். மலக்குகள் அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை செய்வாங்க, அவனுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. அதே நேரத்தில் அடுத்த பக்கம் மிருகங்கள் பறவைகள், அவைகளுக்கு இன்னொரு கட்டுப்பாடு கிடையாது, அதுக்கு இன்னொரு வரைவிலக்கணம், அதுக்கு சட்டம் கிடையாது. ஆசைகளை இச்சைகளை பூர்த்தியாக்கி கொண்டு அதனுடைய காலங்களை நேரங்களை அந்த மிருகங்கள் பறவைகள் கழித்து கொண்டிருக்கும். மலக்குகளுக்கு கட்டுப்பாடு இருக்கு, ஆனால் ஆசை இச்சை கிடையாது. மிருகங்கள் பறவைகளை பொறுத்த வகையில் ஆசை இச்சையெல்லாம் இருக்கி, ஆனால் கட்டுப்பாடு கிடையாது. இந்த ரெண்டு படைப்புகளுக்கு மத்தியில் மூன்றாவதாக படைக்கப்பட்டவன் தான் இந்த மனிதன். மனிதனை பொறுத்த வகையில் இந்த ரெண்டும் இருக்கு, ஆசை இருக்கு, இச்சை இருக்கு, அதே நேரத்தில் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என்ற கட்டளைகளும் இருக்கு. எப்போ இந்த மனிதன் தன் ஆசைக்கு இச்சைகளை அடக்கி அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பானோ, ஏவல் விளக்கல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பானோ, அப்பொழுது சில மனிதர்களை சில மலக்குகளை விடவும் அந்தஸ்தில் உயர்ந்துடுவான். அதே நேரத்தில் இந்த மனிதன் தன் ஆசைக்கு அடிமையாகி இச்சைகளுக்கு அடிமையாகி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற கோட்பாட்டுக்குள்ளே வாழ ஆரம்பித்தா இவன் ஆடு மாடு ஒட்டகத்தை போல இல்லை, அதை விட மோசமானவன் போய்த்துருவான். அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை பற்றி சொல்கிறோம். லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா, அவங்களுக்கு கல்பு இருக்கு, ஆனால் அந்த கல்பால் எதை விளங்கணுமோ அதை விளங்க மாட்டாங்க. நல்ல விஷயத்தை விளங்கணும் அதை விளங்க மாட்டாங்க, மோசமான விஷயங்களை விளங்குவாங்க. வலஹும் ஐனுல் லா யுப்சிரூன பிஹா, அல்லாஹ் சொன்னாங்க. கண் இருக்கு அவங்களுக்கு, ஆனால் எதை பார்க்கணுமோ அதை பார்க்க மாட்டாங்க. ஹலாலான விஷயங்களை பார்க்கணும், அல்லாஹ் தஆலாவுக்கு விருப்பமான விஷயங்களை பார்க்கணும், ஆனால் அதை பார்க்க மாட்டாங்க. பாவமான விஷயங்கள் மோசமான விஷயங்களை பார்ப்பாங்க. பிறகு அல்லாஹ் சொன்னான், வலஹும் ஆதானுல் லா யஸ்மானு பிஹா, காது இருக்கு அவங்களுக்கு, அந்த காதால் எதை கேட்கணுமோ அதை கேட்க மாட்டாங்க, எதை கேட்கக்கூடாதோ அந்த மோசமான விஷயங்கள், கீபத்து, வஞ்சகம், பொறாமை, தேவையில்லாத பேச்சுக்கள் இதெல்லாம் கேட்பாங்க. கல்விக்கு விளங்க வேண்டியதை விளங்க மாட்டாங்க, கண்ணிறுக்கி பார்க்க வேண்டியதை பார்க்க மாட்டாங்க, காதலிக்கு கேட்க வேண்டியதை கேட்க மாட்டாங்க. இவங்க யார்? அல்லாஹ் சொன்னான், உலாய்க்க கல் அண்ணாம், இவங்க கெட்டில் ஆடு மாடு ஒட்டகத்தை போல. புரோசனா இல்லை இல்லை இல்லை, பல்ஹும் அல்லல், அதை விட மோசமானது. ஆடு மாடு ஒட்டகத்தை போல இல்லை, அதை விட மோசம். ஏன் ஆடு மாடு ஒட்டகம் என்று சொல்லி போட்டோம், அதை விட மோசம் என்று சொன்னோம்? மிருகங்களில் 3 விதமான மிருகங்கள் இருக்கு. சில மிருகங்கள் ஆடு மாடு ஒட்டகம் தன் ஆசையை பூர்த்தியாக்கும், இச்சையை பூர்த்தியாக்கும், அதுக்கு ஹராம் ஹலால் என்று சட்டத்திட்டங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த மிருகங்களால் அடுத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆடு மாடு ஒட்டகம் அதால் அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சில மனிதர்கள் இப்படி இருப்பாங்க, ஆடு மாடு ஒட்டகத்தை போல, அவங்களுக்கு ஹராமும் இல்லை ஹலாலும் இல்லை, ஆசை இச்சைகளை பூர்த்தியாகி கொண்டு ஆடு மாடு ஒட்டகத்தை போல வாழ்வாங்க. ஆனால் அவங்களால அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் மிருகங்களில் இன்னொரு படித்தரம் இருக்கு. ரெண்டாவது, தன்னை தேவையை பூர்த்தியாக்குவதற்காக வேண்டி, தன் ஆசையை பூர்த்தியாக்குறதுக்காக வேண்டி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தும். உதாரணத்துக்கு சிங்கம், புலி, கரடி, இந்த மிருகங்களை எடுத்துக்கொண்டால் இன்னொன்ற வேட்டையாடி இன்னொன்ற கஷ்டப்படுத்தி தன்னை தேவையை பூர்த்தியாகும். இப்படி மனிதர்கள் இன்னொரு சாரார் இருப்பாங்க, அவங்க தன்னை தேவையை பூர்த்தியாக்குவதற்காக வேண்டி மற்றவங்கள கஷ்டத்தில் ஓடுவாங்க. அவனை கொள்ளையடிப்பாங்க, கொலை செய்வாங்க, அவனை தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுத்துவாங்க. ஒரு நோக்கம் என்ன? தன்னை பெனிஃபிட்டுக்காக வேண்டி, தன்னை பிரயோசனத்துக்காக வேண்டி. இன்னும் மிருகங்களில் 3வது ஒரு சாதிக்கு அடுத்தவங்களை பிரச்சனையில் போடும், ஆனால் இவைகளுக்கு இந்த லாபமுமே இல்லை. உதாரணத்துக்கு பாம்பு, தேல், நட்டுவக்காளி, பூரான், இவை என்ன செய்யுது? பாம்பு ஒரு ஆளை கொத்துது,
அதனால் அதை கொத்தி போட்டு போகுமே தவிர அதை சாப்பிடாது. இந்த நெட்வொர்க்காளி அது ஒரு ஆள் குத்தி போட்டு போகும், அதால் எந்த பிரயோசனமுமே இல்லை. இதே மாதிரி பூரான் குத்தி போட்டு போகும், அதுக்கு எந்த பிரயோசனமே இல்லை. அல்லாஹ் ஏன் ஆடு மாடு ஒட்டகத்தை போலன்னு சொல்லி போட்டு பல்ஹும் அவல்லு, அதை விட மோசம் என்று சொன்னாண்டா, சில மனிதர்கள் ஆடு மாடு ஒட்டகத்தை போல இருப்பாங்க, இன்னும் சில மனிதர்கள் சிங்கம் புலி கரடியை போல இருப்பாங்க, இன்னும் சில மனிதர்கள் பாம்பு தேல் நெட்டுவக்காளி புராணை போல இருப்பாங்க. நான் சொன்னேன் ஆரம்பத்தில் 3 விதமான படைப்புகள் இருக்கு: மலக்குகள், மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள். மலக்குகளுக்கு கட்டுப்பாடு இருக்கு, ஆனால் ஆசை இச்சை இல்லை. மிருகங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை, ஆசை இச்சை இருக்கு. இந்த ரெண்டுக்கு மத்தியில் மனிதனுக்கு 2 இருக்கு. எப்போ இந்த மனிதன் ஆசைகளை அடக்கி அல்லாட கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பானோ, சில மலக்குகளோடு எழுந்துருவான். எப்போ ஆசைகளுக்கு அடிமையாகுவானோ, அப்பொழுது இவன் ஆடு மாடு ஒட்டகத்தை போல இல்லை, அதை விட மோசமானவனாக ஆகிடும். என்றாலும் அல்லாஹால படைத்த படைப்புகள் உயர்ந்த படைப்பு தான் இந்த மனுஷன். அல்லாஹால குர்ஆன்ல சொல்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம். இந்த மனுஷனை நான் கண்ணியமாக்கியிருக்கிறேன், சிறப்பாக்கியிருக்கிறேன். எவ்வளோ தூரம் அல்லாஹ் இந்த மனுஷனை கண்ணியமாக்கியிருக்கிறான்டா நீங்கள் பாருங்கள். எவ்வளவு சக்தி வாய்ந்த மிருகங்களாக இருந்தாலும் தன்னோட உணவுக்கு தலையை குனிஞ்சு தான் சாப்பிடும். சீறி பாயக்கூடிய சிங்கமாக இருக்கட்டும், பதுங்கி பாயக்கூடிய புலியாக இருக்கட்டும், தோகை விரித்தாடக்கூடிய மயிலாக இருக்கட்டும், கஸ்தூரி கொடுக்கக்கூடிய மானாக இருக்கட்டும், அதெல்லாம் என்ன செய்யும்? தலையை குனிஞ்சு தான் சாப்பிடும். ஆனால் அல்லாஹ் மனுஷன் நெட்டையாக படிச்சிக்க. இவன் யாருக்கும் தலை குனிஞ்சிடக்கூடாது, தலையை படைச்ச அல்லாஹ்க்கு மட்டும்தான் தலை குனியணும். அல்லாஹ் படைச்ச படைப்புள்ள கண்ணியமான படைப்பு மனிதன். இவனுக்கு அவன் அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சிக்க. ஹலகலக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ, இந்த பூமியில் உள்ள அத்தனையும் உங்களுக்காக தான் படைச்சிக்க. வஸஹர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவா, இந்த வானத்தில் பூமியில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு அண்டர் கண்ட்ரோல், உங்களுக்கு கட்டுப்பாட்டில் தந்திருக்கிறேன். அது சூரியன், சந்திரன் எல்லாம் மனிதன் முயற்சி செஞ்சாலும் அதில் ஒரு பெனிஃபிட் அடையணும். குர்ஆன் அல்லாஹ் இதை பல இடங்களில் விளங்கப்படுத்திருக்கிறான். மனுஷனை படைச்சு போட்டு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு போட்டு மலக்குகளுக்கு சொன்னான், நீங்கள் சுஜூத் செய்யுங்க. இன்னைக்கு அல்லாஹ் படைத்த படைப்பில் உயர்ந்த லெவல் யார்? மனுஷன். எப்போ இந்த மனுஷன் தன் ஆசைக்கு அடிமையாகி அல்லாட கட்டளைகளுக்கு மாறு செஞ்சாலும் கூட அல்லாட விருப்பம் இவனை மன்னிக்கணும், இவனை சுத்தமாக்கணும், இவனை மனமாக்கணும், இவனை கண்ணியப்படுத்தணும். இதுக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா இவனுக்கு பல சந்தர்ப்பங்களை கொடுக்குறான். என்னத்துக்கு? இவனை துப்புரவாக்குறதுக்கு, இவனை மனமாக்குறதுக்கு. அப்படி அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் பெரிய சந்தர்ப்பம் தான் ரமலான். ஒரு தான் பெற்ற குழந்தைய எந்த ஒரு இரக்கமுள்ள தாயும் நஜீஸோட பார்க்கறதுக்கு விரும்ப மாட்டான். குழந்தை என்ன செய்யுது? நஜீஸை, மலத்தை, சலத்தை மேலில் பூசிட்டு அப்படியே இருக்கு. எந்த தாயும், இரக்கமுள்ள தாயும், மாஷா அல்லாஹ் நல்ல வேலை செஞ்சிருக்கிறா, அப்படியே இருக்கட்டும் என்று தாய் விட்டு வைக்க மாட்டான். என்ன செய்வார்? குழந்தைய எடுத்து கழுவி சுத்தமாக்கி மனம் போட்டு பவுடர் போட்டு மடியில் வச்சு முத்தம் கொடுப்போம். தான் பெற்ற குழந்தைய நஜீஸோட பார்க்கறதுக்கு எந்த தாய்க்கும் மனசில் இடம் கொடுக்காது. இந்த நிலையில் தாயை விட கோடான கோடி இரக்கமுள்ள அல்லாஹு தஆலா அவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மனுஷனை பாவத்துடைய நஜீஸோட பார்க்கறது அவனுக்கு விருப்பம் இல்லை. ஜினா செஞ்சுக்கிட்டு, ஹராத்தை செஞ்சுக்கிட்டு, தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு, இந்த ஒவ்வொன்று நஜீஸ் தானே. இந்த பாவம் ஒன்று கொலை ஒரு நஜீஸ், கொள்ளை ஒரு நஜீஸ். அல்லாஹ் சொல்வான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிஸ். மது நஜீஸ், இந்த சூது நஜீஸ், நஜீஸ். இந்த நஜீஸுகளை அள்ளி பூசிக்கொண்டு இருக்கிறது அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை. இதனால் அல்லாஹ் என்ன செய்கிறார்? இவனை நஜீஸோட நஜீஸ் பட்ட நாங்கள் என்ன செய்வோம்? கழுவும், துப்புரவு செய்வோம். யாரும் நஜீஸில் இருக்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை நஜீஸ்லேருந்து துப்புரவாக்க விரும்புகிறான், பாவத்திலிருந்து சுத்துருவாக்கணும். இதுக்கு அல்லாஹ் கொடுக்குற சந்தர்ப்பம் தான் எது? ரமலான். ரமலான் என்றால் அர்த்தம் சுட்டரிக்கக்கூடியது. ரமலான் என்றால் அர்த்தம் பொசுக்கக்கூடியது. என்றால் மனிதர்கள் செய்த தப்புகளை, தவறுகளை சுட்டெரித்து அவங்கள மனித புனிதர்களை ஆக்குவதற்கு அல்லாஹ் ரமலானை கொடுத்துருக்கிறான். ரமலான் கிடைச்சிட்டு உனக்கு மன்னிப்பு கிடைக்கலையாண்டா அவனை மாதிரி மோசமானவர் யாருமே இல்லை. ரமலான் வந்துட்டு
அவனுக்கு இப்படி துப்புரவாகலை. ஏன்னா அல்லாஹ் தாலாக்கு விருப்பம் இவன் துப்புரவாகணும் என்று. இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். தௌபா செய்கிறவங்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான், சுத்தமாக விரும்புகிறவங்களும் அல்லாஹ் நேசிக்கிறான். சுத்தமாகணும், என் உள்ளம் சுத்தமாகணும், என் வெளிப்பகுதிகள் சுத்தமாகணும் என்று விரும்புகிறாங்களே அவங்கள அல்லாஹ் நேசிக்கிறான். சுத்தமாக்குறதுக்கு ரமலானை கொடுத்தான். இவன் சுத்தமாகல, இவன் மாதிரி மோசமானவர் யாருமே. இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹுத்துபாவுக்காக மிம்பரில் ஏறக்குள்ள ஆமீன் 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 சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யார் சொல்லலாம் வித்தியாசமா இருக்கு, நீ அப்படி ஆமீன் சொல்லி கொண்டு ஏறுறது இல்லையே. அப்பதான் விளக்கம் சொன்னாங்க, இல்லை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லா மலக்களுக்கும் தலைவர். அவர் 3 பதுவா செஞ்சார். ஒவ்வொரு பதுவாவுக்கும் நான் ஆமீன் சொன்னேன். அதில் ஒன்று என்ன இல்லா, ஒரு மனுஷனுக்கு ரமலான் கிடைச்சிச்சு, ஆனால் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கல, அவன் சுத்தமாகலை. இவன் அல்லாஹ்வோட ரஹ்மத்தை விட்டு தூரமாகட்டும் என்றார் ஆமீன் என்றிட்டு. வெள்ளிக்கிழமை மஸ்ஜிதில் மிம்பரில் ஏறக்குள்ள மலக்களுடைய தலைவர் பதுவா செய்ய, நபிமாருடைய தலைவர் ஆமீன் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா என்பதில் அணுவளவும் சந்தேகமே இல்லை. ஏன் இவ்வளோ பெரிய பாரமான பதுவா? நாங்கள் ஒரு ஆளை எங்களோட கம்பெனிக்கு ஃபேக்டரிக்கு வேலைக்கு சேர்த்தோம். அவனுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்தோம். நல்ல சேலரி கொடுத்து, நல்ல எலவன்ஸ் கொடுத்து, வெஹிக்கிள் கொடுத்து, ரூம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, எல்லாம் செஞ்சும் அவன் வேலை செய்யலை. வச்சிருப்போமா அவனை? என்ன சொல்லுவோம், தம்பி எது போய்த்துரு, சரி வராது, லாய்க்கு இல்லை, எல்லாம் தந்து நீங்கள் வேலை செய்யல. இதே மாதிரி வல்லாஹில் மஸல் அலா ஃபிஸ் ஸமாவாத்தி, அல்லாஹ் தஆலாவுக்கு தான் எல்லா உதாரணங்களும் சொந்தம். அவன் ரமலான் வந்ததோடையோ சொர்க்கத்திலே கதவை திறந்து நரகத்திலே கதவை மூடி ஷைத்தான்களுக்கெல்லாம் விலங்கு போட்டு குர்ஆனை இறக்கி பத்ரை நடத்தி மக்கா வெற்றியை நடாத்தி லைலத்துல் கத்ரை வச்சு ரஹ்மத்துடைய கதவை திறந்து மக்ஃபிரத் பாவ மன்னிப்புடைய கதவை திறந்து எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் கொடுத்தும் இப்பயாவது வாழ்க்கையை மாற்று, இப்பயாவது தௌபா செய்ய என்று இந்த மனுஷனுக்கு சொல்ல, இவன் சொன்னான், நீ சொர்க்கத்துடைய கதவை திறந்தா என்ன, மூணா என்ன, ஷைத்தான் விலங்குகளை போட்டா என்ன, விலங்குகளை போடாட்டு என்ன, நான் மாற மாட்டேன், நம்மளுடைய ஸ்டைலே வேறு என்று சொன்னா இவனுமாய் கெட்டவர் யாரும் இருக்க மாட்டான். இதனால்தான் இவ்வளவு பாரமான பதுவா வந்துருக்கு. இனிமான சகோதரர்களே, அல்லாஹ் தாலாவுடைய நடைமுறை என்னண்டா, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அல்லாஹ் அவனை மன்னிப்பான். ஆனால் நிபந்தனை உண்மையான தௌபா செய்யணும். அதை பற்றி விளங்கப்படுத்தும். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல அடியார்களை தௌபாவின் பக்கம் அழைப்பு விடுக்கிறான். அல்லாஹ் அழைக்கிறான், மன்னிப்பின் பக்கம் அழைப்பு விடுக்கிறான். வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், என்ற அடியார்களே நான் தான் அவங்களோட ரப்பு, என்ற பாவ மன்னிப்பின் பக்கம் ஓடி வாங்க, அடுத்தவங்களை முந்தி கொண்டு வாங்க. அதான் சாரிஊன்ற அர்த்தம், அவங்க நட்டந்து வாங்க, ஓடி வாங்க. அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுவான், காஃபிருத் தம்பி வகாபிலித் தௌபி, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, பாவங்களை மன்னிக்க கூடியவன், தௌபா கபூல் செய்யக்கூடியவன். அல்லாஹ் சொன்னான், தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், ஈமான் உள்ளவர்களே தௌபா செய்யுங்க, உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான். அல்லாஹ் சொன்னான், வமன் லம் யதுப் ஃபௌலாயிக ஹுமுல் ஸாலிமூன், நீங்க தௌபா செய்ய மாட்டீங்க, தௌபா செய்யாட்டி நீங்க ஆகப்பெரிய அநியாயக்காரர்களாக இருப்பீங்க. இல்லாமன் தாப வஆமன வஅமில அமலன் ஸாலிஹன் ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத், நீங்க ஈமான் கொள்ளுங்க, தௌபா செய்யுங்க, அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில் வாழுங்க, நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் நான் நன்மையாக்குவேன். குர்ஆன் அல்லாஹ் வாக்குறுதி. அல்லாஹ் சொன்னான், அஃபலா யதூபூன இலல்லாஹி வயஸ்தக்ஃபிரூனஹு, இந்த அடியார்களுக்கு என்ன நேர்ந்துட்டு ஏன் தௌபா செய்யாம இருக்காங்க, ஏன் இஸ்திக்பார் செய்யாம இருக்காங்க? அவலம் யரவ் அன்னஹும் யஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைனி ثم لا يتوبون ولا هم يذكرون, இந்த அடியார்களுக்கு என்ன நடந்தது? ஒவ்வொரு வருஷம் அல்லாஹ் சொல்றான், ஏதாவது பெரிய முசீபத்து, பெரிய சோதனை ஒரு தரம் நடக்குது, இல்லை 2 தரம், ஒவ்வொரு வருஷம் ஏதாவது நடக்கத்தானே செய்யுது. அல்லாஹ் சொல்ல, ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது பெரிய பிரச்சனை ஒரு தரம் இல்லை 2 தரம் அவங்களுக்கு நடக்குது. ஆனால்
அதுக்கு வேற காரணம் கற்பிக்கிறாங்களே தவிர, வேற காரணங்கள் இதுவாக நடந்திருக்கும், இதால் நடந்திருக்கும் என்று சொல்றாங்களே தவிர, ஏன் இவங்க தௌபா செய்யறாங்க இல்ல, ஏன் இவங்க பாடம் படிக்கிறாங்க இல்ல? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அஃபலா யதூபூன இலல்லாஹ், தௌபா செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் அவன் நபியை பார்த்து சொல்றான், நபி நீங்க பாவம் மன்னிப்பு தேடுங்க. அல்லாஹ் நபி அவங்க இத்தனைக்கு பாவம் செய்யாதவங்க. லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், உங்களோட முந்திய பிந்திய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான். அப்படி இருந்தும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு, நபி நீங்க அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு தேடுங்க. ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்யணும், 100 தரம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் நல்ல விளைக்கணும், எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் உண்மையான மனசோட தௌபா செஞ்சான். இன்ஷா அல்லாஹ் விளங்கப்படுத்த உண்மையான மனசுல தௌபான்னா என்ன. உண்மையான மனசோட தௌபா செஞ்சா அதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான். எப்படி சந்தோஷப்படுறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு உதாரணத்தில் விளங்கப்படுத்தினாங்க அல்லாஹ் அடைகிற சந்தோஷத்தை. ஒரு மனுஷன் பாலைவனத்தில் பிரயாணம், சஹியான ஹதீஸ்ல வருது, பாலைவனத்தில் பிரயாணம் போனவனுக்கு தூக்கம் வந்து டயர்ட் ஆகிட்டான். ஒரு இடத்துல உட்கார்ந்தான், அவனுக்கு கொஞ்சம் டயர்ட், அதனால தூக்கம் போயிடுச்சு. எலும்பி பார்த்தான், ஒட்டகத்தை காணல, ஒட்டகத்தில் உணவு தண்ணி எல்லாம் இருந்துச்சு, ஒன்றையும் காணல. தடுமாறுறான். பாலைவனத்தில் சாப்பிட உணவில்லை, குடிக்க தண்ணி இல்லை, மஷூரா பண்ண நண்பன் இல்லை, என்ன செய்யறது? முடிவெடுத்தான், செய்ய வழி இல்லை, இங்கே தான் நான் மௌத்தாக போகிறேன், இங்கே தான் இந்த உயிரை என்னை விட்டு பிரிய போகுது. அந்த முடிவோட ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான், மௌத்தை எதிர்பார்த்துக்கிட்டு. அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு மீண்டும் தூக்கம் வருகிறது. தூங்கிட்டான். சற்று நேரம் கழித்து கண்ணை முழிச்சு பார்த்தான். என்ன ஆச்சரியம், அவனுக்கு முன்னால் அவனோட ஒட்டகத்தில் உணவு குடிபானம் எல்லாம் அப்படியே இருக்கி, அவனுக்கு வந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறேன்னு தெரியா வானத்தின் பக்கம் பார்வையை உயர்த்தி வார்த்தை தடுமாறி அவன் சொல்றான், அல்லாஹும்ம அந்த அபிதி வ அன ரப்புக, அதான் நீ என் அடிமை, நான் உண்ட எஜமான். நீ பொஸ், நான் பொஸ், நீ என் ஸ்லேவ், நீ என் அடிமை சேவன்ட. அவன் எப்படி சொல்லிக்கணும், எல்லாம் நீ ரப்பு, நான் அடிமை இருக்கும். ஆனால் சந்தோஷத்தில் வார்த்தை தடுமாறி சொல்றான், நீ அடிமை, நான் எஜமானன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் அடையக்கூடிய சந்தோஷத்தை விட ஒரு மனுஷன் திறந்த மனசோட அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சா அதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம். இந்த அடியா வேறு யார்கிட்ட போகும், எனக்கிட்டால வரணும், வேறு யார்கிட்ட போகணும், அல்லாஹ்க்கு விருப்பம். இதனால அல்லாஹ் சொன்னா, இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன், நீங்க தௌபா செய்யறது அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் தஆலாவுடைய முக்கியமான பேர் கஃபூர், அப்துல் கஃபூர்னு சொல்றோம். கஃபூருடைய அடிமை. கஃபூர் என்ன, மன்னிக்க கூடியவர். அந்த மன்னித்தல் என்ற தன்மையை யாருக்கு கொடுக்கணும், பாவிகளுக்கு தான் கொடுக்கணும். அதனால அல்லாஹ்க்கு விருப்பம், என்ன கேட்கணும், அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கே கேட்கணும். அல்லாஹ் நபி அவங்களை பார்த்து சொல்லி கொடுக்குறாங்க குர்ஆன்ல, நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். நபியே, நீங்க இந்த அடியார்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுங்க, நான் மன்னிக்கக்கூடியவர், இறக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய அல்லாஹ் தஆலாவுடைய மன்னிப்புக்கு நான் சில உதாரணங்கள் சொல்றேன். எப்படியா நாக்களை மன்னிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, நபி அவங்களுக்கு சரியான இறக்கம் அவங்களோட. ஏனென்னா எல்லா வகையிலும் உதவியா இருந்த ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா. இவங்க பத்ர்ல வீர தீரத்தோட கலந்து கொண்டாங்க. இதனால ஹிந்தன் ஒரு பெண்மணி, அபு சுஃபியான் மனைவி, முடிவெடுத்தா இவரை கொல்லணும். மக்காவில் ஒரு ஆள் இருந்தார், வஹ்ஷி என்று. வஹ்ஷி என்றாலே இந்த காட்டு மிருகத்துக்கு சொல்ற வஹ்ஷி என்று, அவர் பேரே அப்படிதான் வஹ்ஷி. அவர் அடிமை, ஆனால் சரியான டேலண்ட். எப்படின்னா அந்த குறி தவறாமல், இலக்கு தவறாமல் அம்புகளை எய்வார், ஈட்டி எறிவார். அப்படியானால் அவர்கிட்ட டீல் ஒன்று அடித்தாங்க. உடனே நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அடிமைத்தனத்திலிருந்து. ஆனால் ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும், ஹம்ஸா கொல்லணும் அப்படின்ட்டு அவரோட டீல் ஒன்று அடித்தாங்க. அவர் சார் ஓகே. அப்போ உஹதுக்கு எல்லாரும் வெளியாகிறாங்க, உஹது போருக்கும். இவரும் வரார். இவர் சண்டைக்கு வேண்டி வரல, இவர் டீல் என்ன, ஹம்ஸா ரலியல்லாஹு கொல்லணும். முழு யுத்த காலத்திலையும் இவர் அப்படியே டாக்கெட், ஹம்ஸா எங்கே வர்றார், ஹம்ஸா எங்கே போகிறார், ஹம்ஸா அப்படியே பார்த்து அட்டிச்சாரு. அப்படியே நெஞ்சி பிள்ளைந்து ஆள் ஷஹீத் ஆகிட்டாங்க, சையது ஷஹதா.
அப்போ அவங்களுக்கு சரியான இறக்கம். உஹதில் 70 பேர் ஷஹீதாக்கப்பட்ட அதில் ஒன்றாவது ஜனாசா இவங்களை கொண்டு வரப்பட்டுச்சு, தொழுவிச்சாங்க. ஜனாசா எடுக்கலை. இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்பட்டுச்சு, எடுக்கப்பட்டுச்சு. இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்பட்டுச்சு, எடுக்கப்பட்டுச்சு. ஒன்றாவது வைக்கப்பட்ட ஜனாசா கடைசியாக தான் எடுக்கப்பட்டுச்சு. 70 தான் நபி அவங்க ஜனாசா தொழுதாங்க. அப்படி இறக்கம் நபியோட சாட்சம். என்றாலும் நபி அவங்க இறக்கம் இல்லைவங்க. நபி அவங்ககிட்ட இந்த பள்ளிக்கு பள்ளி வாங்குற எண்ணம் இருக்கல. அதனால இந்த 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 பஹிஷிக்கும் ஹிதாயத்து கிடைச்சிடட்டும், அவர் தீனுக்குள்ளே வந்துடட்டும், அப்படி ஒரு பெரிய மனசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால் அவருக்கு தாவத்து கொடுக்கப்பட்டுச்சு, இஸ்லாத்துக்கு வந்துடும். அவர் கொஞ்சம் விஷயம் உள்ளால். இந்த காலத்தில் முஸ்லீம்களுக்கே குர்ஆன் ஓதவும் தெரியா, குர்ஆனை விளக்கவும் இல்லை எத்தனையோ முஸ்லீம்களுக்கு. ஆனால் அந்த காலத்தில் இவ்வளோ பயங்கரமான எதிரியாக இருந்து அவர் குர்ஆனை விளங்கி வச்சிருந்தார். அவருக்கு தாவத்து கொடுத்தோடனே அவர் சொன்னார், உங்களோட குர்ஆனில் வந்திருக்கு வல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆகர வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரம அல்லாஹு இல்லா பில் ஹக்கி வலா யஸ்னூன் வமன் யஃஅல் ذلك யல்கா ஸாமா யுضاعف له العذاب يوم القيامة ويخلد به مهانا. யார் அல்லாஹ்க்கு இணை வைத்து விபச்சாரம் செஞ்சு அநியாயமான முறையில் கொலை செய்வாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ரெட்டிப்பான தண்டனையை கொடுப்பான், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்கன்னெலாம் அவங்களோட குர்ஆனில் வந்திருக்கு. எல்லா பாவம் நான் செஞ்சிருக்கேன், எனக்கு வரையலான்றார். அல்லாஹ் இறக்கத்தை பாருங்க. அல்லாஹ்வுத்தாலா ஆயத்தை இறக்கலாம், இல்லாமன் தாப வாமன வஅமில அமலன் ஸாலிஹன் ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத். பரவாயில்ல, ஈமான் கொள்ளுங்க, தௌபா செய்யுங்க, சாலிஹான அமல் செய்யுங்க, அல்லாஹ்வோட பாவங்களை நன்மையாக்கும். இந்த வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டுச்சு வஹ்ஷிட்டு. அவர் சொன்னார், ஹாதா ஷரத்துன் ஷதீத், இது கடினமான நிபந்தனை, கண்டிஷன் கூட. ஈமான், தௌபா, சாலிஹான அமல் நமக்கு ஏறா. அல்லாஹ்வோட இரக்கத்தை பாருங்க. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன் அடுத்த வசனம் இருக்கிறார், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. ஷிர்க, இணை வைக்கிறத அல்லாஹ் யாருக்கும் மன்னிக்க மாட்டான், மற்ற பாவங்களை அவன் நாடக்கூடியவங்களுக்கு மன்னிப்பான். இந்த வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு இப்படி ஒரு வசனம் இறங்கியிருக்கப்பவா அப்படின்னு அந்த ஆள் சொன்னான். மன்னிப்பான்னு சொல்லித்தான் இருக்கான், ஆனால் அவர் நிபந்தனை ஓட்டியா பார்த்தீங்களா? அவன் யாருக்கு நாடுவானோ அவர்களுக்கு தான் நான் மன்னிப்பானா. அந்த கூட்டத்தில் நான் இருப்பேனோ இல்லையோ எனக்கு தெரியும், எனக்கு வரையலான்றார். அல்லாஹ்வோட இரக்கத்தை பாருங்க. பரிசுத்தமான குர்ஆன் அடுத்த வசனத்தில் இருக்கிறது, குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தங்களோட ஆத்மாக்களுக்கு அநியாயம் செஞ்ச என் அடியார்களே அல்லாஹ் இரக்கத்தோடு கூப்பிட்டு சொன்னான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நீங்கள் யாரும் அல்லாஹ்வோட ரஹ்மத்தோடு நிராசையாக வானா. இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். இன்னஹுல் கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிக்கக்கூடியவன், இரக்கமுள்ளவன். வானீபு இலா ரப்பிக்கும், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிடுங்க. வாஸ்லிமு லஹு, நீங்கள் சரண்டர் ஆகுங்க அவன்கிட்ட போய் அப்படின்னு ஆயத்தை இறக்கிட்டோம். இறக்கினத்தோடையோ வஹ்ஷிக்கு இந்த வசனம் சொல்லப்பட்டுச்சு. சொன்னால் நான் ரெடி இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு. வந்துட்டார். சில சஹாபாக்கள் நபி அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த வசனம் ஒசாச்சா ஹம்சாவை கொண்ட வஹ்ஷிக்கு மட்டுமான்னு கேட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, என் கியாம நாள் வரையில் என் உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் சொந்தமான ஆயிடுச்சு. அந்த மன சொல்கிறேன், பெரிய பெரிய வாக்கள் எல்லாம் மன்னிச்சிக்க, பெரிய பாவியெல்லாம். ஒரு மனிதர், ஒரு இமாம் இருந்தாங்க, அவர் பேர் கஅனபி. கஅனபி என்று இவர் யாருன்னா, இமாம் புகாரிக்கு, சஹீல் புகாரி, குர்ஆனுக்கு பிறகு உள்ளது புகாரி, அது பிறகு உள்ளது சஹீஹ் முஸ்லிம். அந்த புகாரி எழுதின, அந்த முஸ்லீம் எழுதி, அந்த சஹீஹ் முஸ்லிம் எழுதின அவங்களுக்கெல்லாம் உஸ்தாது இமாம் கஅனபி. பெரிய ஆள். இமாம் புகாரிக்கு உஸ்தாத், இமாம் முஸ்லிமுக்கு உஸ்தாத் கஅனபி. இமாம் மாலிக் என்று மதீனாவில் பெரிய இமாம் இருந்தாங்க. அவங்களுடைய ஆக விசேஷமான மாணவன் இந்த கஅனபி என்றவர். எவ்வளோ பெரிய மாணவன்டா, இந்த கஅனபி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய சபைக்கு வந்துட்டா, இமாம் மாலிக் சொல்லுவாங்க இருக்கிறாக்களை பார்த்து, கூமு லி கைரி அஹல் அர்லி, இந்த பூமியில் ஆக சிறந்த மனுஷன் வந்திருக்கிறார், எளிமையில் இல்லைங்க. அப்படியான ஆள் கஅனபி. கிதாபில் எழுதப்பட்டிருக்கு, அவர் ஒரு பாதையில் போனாருண்டா அவரை பார்த்த உடனே மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். உண்மையான மூமின் அவரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்கு வரும்.
அவரை கண்டோனே மக்கள் அல்லாஹ் 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 லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி. ஆனால் அபுத்தாள்கள் என்று சொல்லி பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆக்கள்ல ஒரு ஆள் என்று கூட இவரை பற்றி சொல்லலாம். காணவி அவ்வளவு பெரிய ஆள் இவர். ஆரம்பத்தில் இவர் யார் தெரியுமா? ஒரு ரவுடி. இமாம் புகாரியோட உஸ்தாது, முஸ்லீமுடைய உஸ்தாது, இமாம் மாலிக்குடைய மாணவன். இவ்வளவு பெரிய ஆள். ஒரு காலத்தில் ரவுடி. அவர் இந்த ஈராக் பக்கத்தில் இருந்தவர். அவர் வாலிபராய்க்கிற நேரம். அப்போ அவர் என்ன செஞ்சார்? அந்த காலத்தில் ஒவ்வொரு காலத்திலையும் சில வாலிபர்களுக்கு தேவையில்லாத ஸ்டைல் போடுவாங்க. அவளை பார்த்தா வழங்க இவங்க இப்படி இந்த டைப்பான ஆக்கள் உண்டு. அந்த மாதிரி அந்த காலத்தில் உள்ள அப்படியான வாலிப பிள்ளைகள் அணியக்கூடிய ஆடைகள் அணிஞ்சு கொண்டு வீட்டில் ஒரு பார்ட்டி ஏற்பாடு செஞ்சு இன்வைட் பண்ணி வெளியே பார்த்து கொண்டிருக்கிறாரு. இந்த கூட்டாளிமாரெல்லாம் வருவாங்க, அவங்களோட சேர்ந்து பார்ட்டி கொண்டாடுவோம் உண்டு. ஒரு வாலிபர் காணவி கிதாபு தவாபியில் இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹ் இந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க. அப்படி ஒரு இதில் ஒருவர் கழுதையில் போகிறார். அவரோட சேர்ந்து சில மாணவர்கள் போகிறாங்க அவருக்கு பின்னால். இவர் கேட்டார், இந்த காணவி இவர் வாலிபரப்ப அங்கே உள்ள ஆக்கள், இவர் யார் போகிறேன்? அவர் சொன்னார், இவர் தான் ஷாபி, இமாம் ஷாபி. ஷாபி என்ற யாருன்னு கேட்டார். அவர் சொன்னால், பெரிய முஹத்திஸ், அவர் பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர், அவர் ஹதீஸில் பெரிய ஆள். அப்படியா அப்படின்னு இருக்கிறாங்க சொன்னாங்க. அவ்வளோ தெரியாது இவருக்கு யார் அந்த பெரிய ஆலிம், அந்த பெரிய ஹதீஸ் கலை வல்லுனரை இவருக்கு தெரியாது. இவர்கிட்ட போனார். சொன்னார், ஹத்திஸ்னி, எனக்கு ஹதீஸை படிச்சுட்டாங்க என்றார். அந்த ஷாபி ரஹ்மத்துல்லாஹ் இவரை பார்த்துட்டு சொன்னாங்க, தம்பி நீங்கள் ஹதீஸ் படிக்கிற மாதிரி இருக்கிறீங்க, இந்த கோலத்தில் வந்திருக்கீங்க, நீ ஹதீஸ் படிக்கிற மாதிரியா இருக்கிறீங்க அப்படின்றார். இவர் சொன்னார், ஹத்திஸ்னி வைல்லா அஜ்ரஹுக்கு, ஹதீஸை படிச்சுட்டாங்க, இல்லாட்டி கத்தி எடுத்து உங்களை குத்தும் அப்படின்றார். கத்தி எடுத்தார். அந்த நேரம் பார்த்து அல்லாஹ் தஆலா ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஒரு ஹதீஸை யாபகத்தை போட்டார், கல்புல யாபகத்துக்கு வந்துச்சு. அவங்க அந்த ஹதீஸ்னா இன்னார் இன்னார் அறிவித்தார் அப்படி ரசூலுல்லாஹ் மட்டுக்கு போகுந்தானே. அவர் சொன்னார், ஹத்தஸனி ரிபிஇ அன் மன்சூர் அன் இப்னி மஸ்ஊத் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத். எனக்கு ரிபிஇ என்ற உஸ்தாது சொன்னார், அவருக்கு மன்சூர் என்றவர் சொன்னார், அவருக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ், உனக்கு வெக்கமில்லாட்டி வேண்டியதை செஞ்சுக்க, வெக்கமில்லாட்டி வேண்டியதை செய் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸை சொல்லிட்டார். இது அவர் உள்ளத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பூ பூக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, ஒரு பெண்ணுடைய கற்பம் தரிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, கருத்து அரிக்கிறதுக்கு, சிப்பிக்குள்ள முத்து வாரத்துக்கு ஒரு நேரம் இருக்கு. இதே மாதிரி அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுக்கறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. இது இந்த கானபியுடைய உள்ளத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. உடனே என்ன செஞ்சார்? வீட்டுக்கு வந்தார். பாட்டிக்கு என்று ஏற்பாடு செஞ்சு இந்த எல்லா பாத்திரங்களையும் விட்டுச்சார். விட்டுச்சு சொன்னார், உம்மா நான் தௌபா செஞ்சிட்டேன், நான் திருந்திட்டேன், என் நண்பர்கள் வந்தால் சொல்லுங்க, நான் வீட்டிலே இல்லையாம இதுக்கு பிறகு நான் இல்மை படிக்க போகிறேன் என்று சொல்லி அப்படியே அவரோட ஊரில் வந்து வெளியாகி மதீனா முனவராவுக்கு போய் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மதரசாவில் சேர்றார். அந்த மதரசாவில் சேர்ந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மௌத்தார மட்டும் அவங்களோட இருக்கிறார். பிட்டி ஆளாகி ஊருக்கு திரும்பி வரார். அந்த உஸ்தாத் ஷாபி அவங்க ஃபாத்தாகிட்டார். அவருக்கு சரியான கவலை, இவ்வளோ பெரிய ஒரு ஆலிம் நம்ம ஊரில் இருந்து அவர்கிட்ட ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலைன்னு. அவர் ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் தான் கேட்டிருந்தார். இந்த ரவுடியாக இருக்கக்குள்ள அந்த ஹதீஸை மட்டும் சொல்லுவார். எனக்கு இந்த உஸ்தாது ஷாபி சொன்னார், அவருக்கு ரிபி சொன்னார், அவருக்கு யார் மன்சூர் சொன்னார், அவருக்கு இப்னு மஸ்ஊத் சொன்னார்னு இந்த ஹதீஸை மட்டும் சொல்லுவார். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஆள், அவருக்கு பேரே ஆபிதுல் ஹரமைன். ஆனால் அவர் ஆரம்பத்தில் கொள்ள கூட்டத்துக்கு தலைவர். அவர் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹ் பெரிய வலியுல்லா, ஆரம்பத்தில் ஒரு ட்ரங்க் கார்டு குடிகாரன். அவர்
இதே மாதிரி பிஷ்ருல் ஹாஃபி, பிஷ்ருல் ஹாஃபி ஃபிட்டி வலியுல்லா, உலக பிரசித்தி பெற்ற மான் பிஷ்ருல் ஹாஃபி. இவர் யாரு? ட்ரங்கார்ட், குடிகாரர். ஒரு நாள் குடிக்க போனார். போகிற நேரத்தில் கீழே பார்க்குறார், ஒரு பேப்பர் ஒன்று விழுந்து கிடக்கு. என்னன்னு பார்த்தாரு, அதில் அல்லாஹு தஆலாவுடைய திருநாமம் எழுதப்பட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு எழுதப்பட்டு அது நஜீஸில் விழுந்து கிடக்கு. எனக்கு சரியான கவலையாக போயிட்டு. சில மக்கள் தீப்பாங்க பாவிகளாக இருந்தால் நல்ல மனசு அவங்களுக்கு, அந்த இறக்கம். எத்தனை இந்த தூள் பாவிக்கக்கூடிய ஆக்கள்லாம் பாருங்கள், நல்ல மனசு இருக்கும். உங்கள் ஆக்களுக்கு உதவி செய்யணும், போகணும். அவங்கள்ட்ட அன்பு ஆதரவாக பேசினா அவங்கள எங்கேயே போய் மாற்றிடணும். அவங்கள பிரச்சனைன்னு அவங்கள ஒதுக்கி வைக்கிறது தான் நிறைய சிக்கல்களுக்கு வழி. இது முந்தினது கூட நான் ஒரு ஆளோட பேசி கொண்டது. அப்பா சொன்னார், நான் அப்படி நான் பள்ளிக்கு வரேன்னு தொழுகிறேன், தயாராகிட்டார். ஹைர். இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ இந்த பிஷ்ருல் ஹாஃபில் அவர் என்ன செஞ்சார் பார்த்தா, ஓ அல்லாஹ்வோட பேரே இது, கீழே விழுந்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்டு குடிக்க வச்சிருந்த சல்லியை எடுத்து அத்தர் கடை போய் அத்தர் வாங்கினார். அத்தர் வாங்கி அந்த பேப்பரை எடுத்து துப்புரவு செஞ்சு அதில் அத்தரை பூசி அதை மணமாக்கி அப்படியே கண்ணியமாக எடுத்து வச்சுட்டார். அண்டு குடிக்கல அவர். அண்டு இரவு ஒரு கனவு கண்டார் தூக்கத்தில். சொல்லப்படுது, எங்களோட பேர் திருநாமம் எழுதப்பட்ட காகிதம் நஜீஸில் விழுந்து இருப்பதை பார்த்து நீங்கள் சுத்தமாக்கி மனமாக்கி வச்சிங்களா, இதே மாதிரி உங்களோட கல்வை நாங்கள் மனமாக்க போகிறோம், உங்களோட கல்வை சுத்தப்படுத்த போகிறோம் அப்படின்னு ஒரு சத்தம் கொண்டு வருது. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவருக்கு தௌபாவை நசீபாக்கிட்டான். அதுக்கு பிறகு பெரிய வலியுல்லாஹ் ஆகிட்டாரு. ஹாஃபி என்ற செருப்பு போடாமல் நடக்கிறார். அவர் பிந்திய காலத்தில் செருப்பு கூட போட மாட்டார். காரணம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய திருநாமம் எழுதப்பட்டதில் என்ற செருப்பு மிதிச்சிடுமுன்ற பயத்தினால. அதனால தான் பிஷ்ருல் ஹாஃபி. ஏன்னா அல்லாஹ் தஆலாவுடைய தன்மை என்னன்னா, ஒரு மனிதன் வெளிரங்கத்தை பார்த்து சில நேரத்தில் பேரண்ட்ஸே ஒதுக்குவாங்க, மனைவி ஒதுக்குவாங்க, குடும்பம் ஒதுக்குவாங்க, ஊர் ஒதுக்கும், சமூகம் ஒதுக்கும். அல்லாஹ் ஒதுக்க மாட்டான். இந்த அல்லாஹ்க்கு தெரியும் இவன் யாருன்னு. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. துருக்கியை ஆட்சி செஞ்ச உஸ்மானியர்களுடைய ஆட்சி, ஒட்டமான்ஸ் சொல்லி உஸ்மானியர்களுடைய ஆட்சியில் ஒரு ஒரு அரசர் இருந்தார். அவருடைய பேர் முராதுர் ராபி, அவருடைய கலீஃபா. ஒரு நாள் அவர் அரச மாளிகைக்கு வந்தார். அவர் கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் மனக்குழப்பம். என்ன செய்கிற, நிம்மதி இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நெருக்கமான நண்பன் சொன்னார், கொஞ்சமாக வெளியே போயிட்டு வரணும். அப்போ தன்னை அரச ஆடையெல்லாம் கலட்டி போட்டு சாதாரணமான யூனிஃபத்தோட நண்பனை கூட்டிகிட்டு வெளியே போனார். போகிற வழியில் பார்த்தா ஒரு ஜனாசா ஒரு ஜனாசா. அந்த ஜனாசாவை யாரும் கணக்கெடுக்கிறாங்க இல்லை, எல்லாரும் போட்டுட்டு போகிற பார்த்துட்டு போய் யாரும் தூக்குறாங்க. இவர் சொன்னார், பாருங்க ஒரு ஜனாசா வந்துருக்கீ அப்படின்றார். மக்களுக்கு தெரிய ஒரு அரசர். அவங்களாக்க சொன்னால், இவன் குடிகாரன், இவன் தேவையில்லாத பெண்களோட தொடர்பு வைக்கக்கூடியவன், இவனை ஜனாசா தூக்குறதே பாவம் அப்படின்னு சொல்லிட்டான். இவர் சொன்னார், சரி என்னதான் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உம்மத்தை சேர்ந்த ஒரு ஆளையப்பா இவர் அப்படின்றார். ஓ உம்மத்தை சேர்ந்தவர் தான், என்ன செய்யணும்? இல்லை இவரை ஜனாசா தூக்கி அவரை வீட்டுக்கிட்டே அவசரம் கொஞ்சம் பேரை தூக்கி ஜனாசாவை வீட்டடியே வச்சு போட்டு போயிட்டாங்க. அப்ப அப்ப எல்லாரும் போயிட்டாங்க, இவர் மட்டும் நிற்கிறார். அரசர் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த ஜனாசா கண்டோடனே அவருடைய மனைவி அழுதா. சொன்னா, அல்லாஹ்வுடைய நேசரே ஜனாசா பார்த்து, நான் ஷாக்கி சொல்கிறேன், நீங்கள் பெரிய மனுஷன், நீங்கள் வலியுல்லாஹ் அப்படி இப்படின்னு மனைவி சொல்கிறார். ஃபுல் ஷாக். சொல்கிறேன், பாரு இவரை ஜனாசா தூக்குறதுக்கே இந்த ஊரில் யாரும் தயாரில்லை, நீ பெரிய வலியுல்லாஹ் அப்படி இப்படி இவரை போடல அப்படி. அந்த பெண்மணி சொன்னா, இவரை உலகம் அப்படி தான் சொல்லுது. இவரை வெளிரங்கமாக நடத்தையை பார்த்துக்கிட்டு இவரை ஊரை ஒதுக்கி வச்சிருக்கு. இவர் குடிகாரன், இவர்
தேவையில்லாத பெண்களோட தொடர்பு அப்படின்னு இவரை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இப்படியான ஆள் இல்லை. ஆனால் இவர்கிட்ட உள்ள பிரச்சனை என்ன, சில ஆட்கள்கிட்ட சில சில பழக்கங்களையும் அதை மாற்றிடாது. இவர் என்ன செய்வாருன்னா, அந்த மது விற்கக்கூடிய இடங்களுக்கு போவார், போத்தல்களை வாங்குவார். வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அதை உடைப்பார், குடிக்க மாட்டார். உடைச்சிட்டு அல்லாட்ட துவா செய்வார், யா அல்லாஹ் எனக்கு உள்ள கொஞ்சம் சல்லிக்கு 2-3 போத்தலை வாங்கிட்டு வந்தேன், உடைச்சி போட்டேன். இந்த உம்மத்தில் இன்றைக்கு 2-3 போத்தலையாவது குடிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கண்ணே. கடைக்கு போனால் என்னால் உள்ள அளவுக்கு நான் வாங்கிட்டு வந்து உடைச்சி போட்டேன். மோசமான பெண்கள் உள்ள இடங்களுக்கு போவார், அந்த கிளப்புகளுக்கு போவார். போய் அவங்களுக்கு சல்லியை கொடுப்பார். இன்றைக்கி நீங்கள் யாரும் பாவம் செய்யக்கூடாது, இந்த சல்லியை வச்சுக்கொண்டு நீங்கள் இருங்க என்று வந்து துவா செய்வார். யா அல்லாஹ் இந்த உம்மத்தில் கொஞ்சம் பேராவது இன்றைக்கி ஜினா செய்யாமல் இருப்பாங்கண்ணே. ஆனால் இவர் அந்த கிளப்புகளுக்கு போகிறத பார்த்து, இந்த பாருக்கு போகிறத பார்த்து, இவருக்கு இந்த சமூகம் வச்ச பேர் என்ன, இவர் குடிகாரன், இவர் விபச்சாரி. ஆனால் உண்மையில் அவர் அப்படியான ஆள் இல்லை, அவர் நல்ல நோக்கத்துக்காக தான் போனது. அப்போ மனைவி சொன்னால், நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களை யாருமே இந்த ஊரில் கணக்கெடுக்கிறதில்ல, இந்த நிலையில் உங்களுக்கு மௌத்து வந்தால் என்ன செய்ய முடியும்? யார் தான் உங்களை குளிப்பாட்டுவோம், யார் தான் உங்களை கஃபன் செய்வாங்க? அப்போ அவர் சிரிச்சாராம். மனைவி சொல்கிறா, நீ கவலைப்படாதம்மா, நான் மௌத்தானா இந்த நாட்டுடைய அரசர் என்னுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளும். இந்த நாட்டுடைய பெரிய பெரிய உலமாக்கள், பெரிய பெரிய மாத்தியங்கள், பெரிய பெரிய முஃப்திமார் எல்லாம் என்னுடைய ஜனாசாவில் வந்து கலந்து கொள்வாங்க. சொன்னத்தோட முராதுர் ராபி ஹலீஃபா அழுதுட்டார். சொன்னார், நான் தான் இந்த நாட்டுடைய அரசர். ஆர்டர் போட்டார், ராஜ மரியாதையோடு இந்த ஜனாசா அடக்கணும். பெரிய உலமாக்கள் கலந்து. முராதுர் ராபியுடைய சம்பவத்தில் இதை எழுதிக்கிறார். நான் என்ன சொல்லிட்டு வரேன்டா, நான் சொன்ன ஒரு மனிதன் வெளிரங்கத்தை பார்த்து ஊர் ஒதுக்கலாம், சமூகம் ஒதுக்கலாம், குடும்பம் ஒதுக்கலாம், ஆனால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டோம், ஒதுக்க மாட்டோம். இதே நான் உண்மையான தௌபா செய்யணும் அந்த இடத்துல. அந்த எனக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான், 100 கொலை செஞ்ச மனுஷன் 99 கொலை செஞ்சு போட்டு ஒரு ஆள்கிட்ட போய் ஃபத்வா கேட்டோம். ஃபத்வா கொடுக்குற ஆக்களும் ஃபத்வா யார்கிட்ட கேட்டு போகிறோமோ அவங்களும் விளக்கு முள்ளாக்கள் ஆகிக்கணும். வெறுமனே அவர் இபாதத்தை மட்டும் பார்த்துட்டு ஃபத்வா கேட்கக்கூடாது. இன்னைக்கு அதிகமான ஆக்கள பிரச்சனை அதுதான். இவர் நல்ல மனுஷன் ஃபத்வா கேட்டு போனவர், யார்கிட்ட போனாரோ அவர் சொல்லிட்டாரு, 99 கொலை செஞ்சு போட்டு வந்திருக்கிறியா, உனக்கெல்லாம் எங்கள் அல்லாட மன்னிப்பு அப்படின்றார். இவனுக்கு கோவம் வந்துட்டு கத்தி எடுத்து அவரையும் குத்திட்டு. எத்தனை கொலை பேர்? 100. இருந்தாலும் மனசு கேட்கல. ஒரு ஆலிமிட்ட வந்தா, இல்முள்ள ஆள்கிட்ட. எப்பயுமே அல்லாட பயமுள்ள இல்லை இல்முள்ளவங்க தேடி போகணும் ஃபத்வா கேட்கறது. அவர்கிட்ட போய் சொன்னார், நான் 100 கொலை செஞ்சு விட்டு வந்திருக்கேன், எனக்கு மன்னிப்பு இருக்கான்னு கேட்டார். அவர் சொன்ன, நிச்சயமா அல்லாஹ் ஒன்று மன்னிப்பார், ஆனால் ஒரு நிபந்தனை என்றார். என்ன நிபந்தனை சொன்னார்? இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் வாழ்கிற ஏரியா, உங்களோட என்வாயர்மெண்ட் சூழல் நல்ல சூழல் இல்லை, இது பாவம் செய்கிற சூழல். நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, அங்கே சில நல்ல மக்கள் இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து இருங்க, அல்லாஹ் அவங்கள மன்னிப்பான். அவர் சரின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை தேடி போகிறார். கொஞ்சம் தூரம் போனவருக்கு மௌத்துடைய நேரம் வந்துச்சு. இவருடைய உயிரை கைப்பற்றுறதுக்கு 2 சரியான ஹதீஸில் வருது. 2 மலக்கு, 2 சாரார் மலக்கு வராங்க. பாவிகளை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் நல்லவங்களை கைப்பற்றும். இப்போ அவங்களுக்கு மத்தியில் சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட். இவங்க சொன்னாங்க, 100 கொலை செஞ்சு விட்டு போகிறான், நாங்கள் தான் கைப்பற்றணும். இவங்க சொன்னாங்க, இல்லை தௌபாவுக்கு வேண்டி போகிறான், இவன் நாங்கள் கைப்பற்றோம். அல்லாஹ் என்ன செஞ்சா, ஒரு ஆள் அனுப்புகிறான், 2 பேருக்கு மத்தியில் தீர்ப்பு செய்யுது. அவர் தீர்ப்பு செஞ்சார், இவன் புறப்பட்டு வந்த இடத்துக்கும் போய் சேர வேண்டிய இடத்தையும் அளந்து பாருங்க. புறப்பட்டு வந்த இடம் கொஞ்சம் அதிகமாக இருந்தா ரஹ்மத்துடைய மலக்கள் எடுக்கட்டும், குறைவாக இருந்தால் அதாபுடைய மலக்கள் எடுக்கட்டும். ஹதீஸ் கிதாபில் வருது, உண்மையிலே கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பான். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு சொன்னானா, பூமியை நீ கொஞ்சம் விசாலமாக, அந்த பூமிக்கு தான் நீ கொஞ்சம் கட்டையாகும், உன் அளவை குறைச்சி கொள்ளு. அளந்து பார்த்தா புறப்பட்டு வந்த தூரம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, ரஹ்மத்துடைய மலக்கு எடுத்து போயிடுச்சு. இதனால யாரும் நிராசையாக தேவையில்லை. என் வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்ற மாட்டான், பிரச்சனையை தீர்க்க மாட்டான், அல்லாஹ் மன்னிப்பான். அதுக்கு தான் அல்லாஹ் ரமலானே தந்திருக்கிறான். ஆனால் நான் சொன்னேன், உண்மையான தௌபா செய்யணும் என்று. உண்மையான தௌபாவுக்கு 4 நிபந்தனை இருக்கு. எத்தனை நிபந்தனை? 4 நிபந்தனை.
மக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க தௌபாண்டா 27ஆம் கிழமை வரணும், ஹஸ்ரத்து சொல்லி தருவார், முன் செஞ்ச பாவம், பின் செஞ்ச பாவம், இரவையில் செஞ்ச பாவம், பாலில் செஞ்ச பாவம், இதான். இது தௌபா இல்லை, இது ஃபார்மட். தௌபாட ஒரு வடிவம். தௌபா என்பது அவங்க செய்யறது தௌபா, அவங்க செய்யறது தௌபா. உண்மையான தௌபாவுக்கும் 4 நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒன்றாவது, என்ன பாவம் இருந்தாலும் பரவாயில்ல, யார்ட்டையும் சொல்ல வேணாம். எங்கள்கிட்ட எத்தனை வந்து சொல்லுவாங்க, நாங்கள் சினா செஞ்சிருக்கிறோம், அது செஞ்சிருக்கிறோம், இது செஞ்சிருக்கிறோம். நான் தமிழ் சொல்ல, தம்பி அல்லாஹ் மறைச்சதை மறைச்சிருக்கு, யார்ட்டையும் சொல்லுவாங்க. நீ யார்ட்டையும் ஃபத்வா கூட கேட்டு போகலாம், யார்கிட்ட சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. ஆனால் அல்லாஹ் உங்களை மன்னிக்கணுமா, முதலாவது நீங்கள் இந்த பாவத்தை நிப்பாட்டணும். சிலாக்கள் வந்து கேட்பாங்க, ஹஸ்ரத் வட்டி காசு இருக்கு, என்ன செய்ய, வட்டி சல்லி பேங்கில் இருக்கு. அவங்க சொல்லுவோம், இங்கே பாருங்க, அந்த மக்கள் எழுதியிருக்கிறாங்க, நீங்கள் வட்டியிலிருந்து ரிலீஸ் ஆகிற நீயத்தோட, இதுக்கு பிறகு நான் வட்டியோட தொடர்பாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி உண்மையான நீயத்தோட அந்த சல்லியை நீங்கள் யாருக்கா கொடுத்துருவோம். அப்படி இல்லை, நாங்கள் வட்டியோடையும் தொடர்பாக இருப்போம், இந்த காசை உன்னராக்களை கொடுத்து கொண்டு இது கூடாது, இது கூடாது. ஒரு நான் வட்டியிலிருந்து ரிலீஸ் ஆகணும், நான் ஏமாத்திலிருந்து ரிலீஸ் ஆகணும், நான் ஜினாலிருந்து ரிலீஸ் ஆகணும். என்னென்ன பாவம் அவங்களுக்கு தான் தெரியும், என்னென்ன பாவம் செய்யலான்னு. நம்ம செஞ்ச பாவத்தை யார்ட்டையும் சொல்ல தேவையில்லை, அது அல்லாட்ட மட்டும் சொன்னால் போதும். அல்லாட்ட சொல்ல, அல்ல இப்படி என்ன தப்பு நடந்துட்டு நீ என்ன மன்னிச்சுக்கோ, நான் இது போய் செய்ய மாட்டேன். இது ஒன்றாவது நிபந்தனை, இது ஒன்றாவது நிபந்தனை. எவ்வளோ பெரிய பாவம் தான் பரவாயில்ல, யார்ட்டையும் சொல்ல தேவையில்லை. மனைவிட்டையும் சொல்ல தேவையில்லை, தாய்கிட்டையும் சொல்ல தேவையில்லை, பெரிய உலமாக்கட்டையும் சொல்ல தேவையில்லை. யார்கிட்ட சொல்லணும், அல்லாஹ். செஞ்சிட்டேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், இது போய் செய்ய மாட்டேன். இது ஒன்றாவது நிபந்தனை. 2வது நிபந்தனை என்னன்னா, தான் செஞ்ச பாவங்களை நினைச்சு வருத்தப்படணும். நடந்துட்டேன் இந்த வாழ்க்கையில், எவ்வளோ மோசமான ஆள் இல்லையா, நான் இப்படி குடிச்சு கொண்டு கூடிய நேரத்தில் எனக்கு மௌத்து வந்திருந்தா, நான் அந்த கிளப்பில் கூடிய நேரத்தில் எனக்கு மௌத்து வந்திருந்தா, இல்லாட்டி நான் இந்த ஹராத்தில் கூடிய நேரத்தில் மௌத்து வந்திருந்தா, என்ன கேவலம் எனக்கு. என் அல்லாஹ் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு எனக்கு சாப்பாடு தந்தானே, என் மானத்தை பாதுகாத்தானே, எனக்கு கண்ணியத்தை பாதுகாத்தானே, அதை நினைச்சு வெக்கப்படணும், கவலைப்படணும். 3வது நிபந்தனை, இதுக்கு பிறகு இந்த வாழ்க்கையில் இந்த தப்பை செய்யவே மாட்டேன், உறுதி கொள்ளணும். 1வது பாவத்தை விடணும், 2வது நடந்ததை நினைச்சு கவலைப்படணும், 3வது இதுக்கு பிறகு இந்த வேலை செய்ய மாட்டேன். 4வது முக்கியமான நிபந்தனை, மனிதர்களோட ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்ககிட்ட சமாதானமாகி கொள்ளணும். அடுத்தவனை காணியை பிடிச்சிருந்தா, இல்லாட்டி தாய் தகப்பனோட, இல்லாட்டி உறவுகளோட சொந்தம் இல்லை, தொடர்பு இல்லாமல் இருந்தால் அது சீராக்கணும். ஒரு ஆள்கிட்ட கடன் எடுத்தா அந்த கடனை கொடுக்கணும், இல்லாட்டி ஹலால் தேடிக்கொள்ளணும். சில நேரத்தில் சில ஆக்கள் இருப்பாங்க, சின்ன வயசுல எங்களை வந்து கேட்பாங்க, நாங்கள் சின்ன வயசில் களவு எடுத்திருக்கிறோம், இப்போ இந்த ஜமாத்திலாம் போயிட்டு வராங்க, சொல்லுவாங்க நாங்கள் திருந்திட்டோம், சின்ன வயசில் களவு எடுத்திருக்கிறோம், என்ன செய்ய அங்கே எங்கே களவு எடுத்துன்னு எங்களுக்கு தெரியா. அப்போ சொல்லுவோம் அவங்களுக்கு, நீ யார்கிட்ட களவு எடுத்தீங்களோ அவங்கள உங்களுக்கு தெரியுமெண்டா, அவங்கள்ட்ட போய் களவண்டு இல்லாமல் சும்மா நீங்கள் தேவையில்லாத நீ உங்களை மாட்டிக்கொள்ள தேவையில்லை, ஏதோ ஹதியாவோ ஏதோ இதில் கொடுங்க. அவங்க இல்லை மௌத்தண்டு அவட குடும்பத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொண்டே கொடுங்க. யார்கிட்ட எடுத்து எங்கே எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியாதா, உங்களால் முடியுமான அளவுக்கோ அதை நீங்கள் யாருக்கா சதக்கா கொடுங்க. அதான் 1 லட்சம் ரூபா கொள்ளையடிச்சிக்காரு, இல்லை களவெடுத்திக்காரு, அவரை முடியுமான அளவுக்கு 50 ரூபா 100 ரூபா 1000 ரூபா சதக்கா கொடுத்து ரிலீஸ் ஆகிற முறை. இந்த 4 நிபந்தனை, 1வது பாவத்தை விடுறது, 2வது கவலைப்படுறது நடந்ததை பற்றி, 3வது இதுக்கு பிறகு இந்த வேலை செய்ய மாட்டேன் உறுதி கொள்வது, 4வது மனிதர்களோடு இருந்தால். இந்த 4 இருந்தா இதுக்கு பேர் தான் தௌபா. தௌபத்துன் நசூஹா, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. அல்லாஹ் சொல்ல கலப்படம் இல்லாத தௌபா. இது இருந்தா எவ்வளோ பெரிய பாவியான்னு அல்லாஹ் மன்னிவான். இந்த 4 செய்யாம தௌபா செய்யறதுக்கு உள்ளுக்குள்ள சேல், வெளியில் அந்த புண்ணுக்குள்ள சேல் இருக்கு, வெளியே மருந்து கட்டிக்கார், சரி வருமா, கால் அழிதான். அதனால அல்லாஹ் இந்த தௌபா செஞ்சா, இதற்கு உதாரணம், உடல்ல நஜீஸை பூசி கொண்டு வரால் கடல்ல குளிச்சார், பெரிய கடல்ல குளிச்சார், குளிச்சு போட்டு பார்க்காரு, எங்கப்பா உடம்புல ஒட்டி இந்த ஊத்த அழுக்கு தேடினா கிடைக்குமா, கிடைக்காது. இதே மாதிரி அல்லாஹ்வோட மன்னிப்பு என்ற கடல்ல இவர் அப்படியே மூழ்கி எழும்பிட்டாருண்டா,
இவர் செஞ்ச பாவமெல்லாம் அப்படியே கடலில் அழிகிற மாதிரி அழிஞ்சு. இவருக்கு அடையாளம் என்ன? தௌபா கபூல் ஆகிட்டா இல்லையான்றதுக்கு அடையாளம் என்ன என்றா, பழைய விஷய ஞாபகம் வரக்குள்ள இவருக்கு ஒரு மனசில் வருத்தம் கொண்டு வரும். இருந்ததை விட நிலைமை சீராக, முன்னையை விட மாஷா அல்லாஹ் இவர் நல்லா நடப்பார். இதுதான் தௌபா கபூல் ஆகனத்துக்கு அடையாளம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த சங்கையா ரமலானை தந்திருக்கிறார். இந்த மாதமே தௌபாவுடைய மாதம், இஸ்திக்ஃபாருடைய மாதம். இதுக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குவோம். அதே மாதிரி குறிப்பாக சஹருடைய நேரத்தில் அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் செய்வோம், பாவ மன்னிப்பு தேடுவோம். அவங்க செஞ்ச நிலைமைகள் அவங்களுக்கு தான் தெரியும். எனவே இந்த சங்கையா ரமலான் 3 பத்திரிக்கை, முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10 தானே. முதல் 10 உதாரணம் ஒரு அவர்கிட்ட உங்களை தேவை முடிய வேண்டி ஒன்றில் கடிதம் எழுதினோம், லெட்டர். அதுக்கப்புறம் கால் பண்ணி சொன்னோம். 3ஆவது அவர் வீட்டிலேயே போய் இருந்துட்டோம், எனக்கு வேலையை முடிச்சு தந்தால் தான் போவேன். முதல் 10 இவருக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரி அல்லாட்ட சொன்னோம். 2ஆம் 10 கோலில் சொல்கிற மாதிரி சொல்கிறோம். 3ஆம் 10 ஏத்திக்காஃப் உன்னை வீட்டை வந்திருக்கேன் மன்னிச்சா தான் போவேன். அதான் ஏத்திக்காஃப். என்னால் முடியுமான சகோதரர்கள் ஏத்திக்காஃப் இருக்க பார்க்கறது. எப்படியும் இந்த ரமலானோட என்னோட வாழ்க்கை மாறணும். அதுக்கு தான் அல்லாஹ் இந்த சங்கையா ரமலானை தந்திருக்கிறோம். அதுக்காக தான் இந்த பயிற்சிகள். அது அல்லாஹ்தால் அந்த பாக்கியத்தை எனக்கு நசீபாக்கிக்கட்டும், உங்களுக்கு நசீபாக்கிக்கட்டும், நம்ம சந்ததிகளுக்கு அல்லாஹ் நசீபாக்கிக்கட்டும். அல்லாஹ்தால் எங்களை எல்லாம் புடம்போடப்பட்ட தங்கத்தை போல் ஆக்கட்டும். அல்லாஹ்தால் எங்களோட பாவங்களை மன்னிக்கட்டும். என்னோட வாழ்க்கையில் அதிகமான ரமலான ஆஃபியத்தோடு அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாமல் அல்லாஹ்தால் நசீபாக்கிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்.